உண்மைகள் ஒரு நாள் வரும், காத்திருங்கள், காலங்கள் பதில் சொல்லும். அதை விட்டுட்டு ஐபிஎஸ் என்பது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், யூடியூபர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தவறான செய்திகளை சமூகத்தில் போட்டுட்டே இருக்கீங்க. அது மாதிரி போட வேண்டாம். ஏன்னா இதனால குடும்பங்கள் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிதானமாக இருங்கள். காலம் கண்டிப்பா நீதி நிச்சயமா வெல்லும், பதில் சொல்லும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நான் பேசலையேங்க. போலீஸோட அறிக்கை மேகாலயா அது சொல்லப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது வாதங்கள் இருக்கிறவ சட்டத்தையும் நீதியும் நான் நம்புகிறேன். நிச்சயம் நீதிமன்றத்திலே ஒரு நாள் விடுதலை பெறும். அதுவரை பொறுமையா இருங்க. இளையராஜிடம் நான் பேசினேன். ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு தரவுகள் சேர்ப்பதற்காக நான் பேசப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்ட விஷயங்கள் கூட வழக்குகள் நீதிமன்றத்தில் பேசக்கூடாது நாகரிகம் சொல்லப்படுற வேற ஒன்றும் இல்ல. நிச்சயமா அப்படி நான் சொல்ல அதாவது இல்ல அது மாதிரி நான் இது சம்பந்தப்பட்டு அத்தனை வாதங்களும் நீதிமன்றத்திலே வழக்காடிலே வாதம் விட்டு இருக்கிறேன். அந்த வாதங்களுடைய காப்பிகள் எடுத்து பார்க்கிற போது உங்களுக்கு புரியும். என்னுடைய திருநாவுக்கரசு தரப்புல என்ன வாதங்கள் வைக்கப்படுது தயவு செஞ்சு நீதிமன்றத்தில் அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க. அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். மீது எந்த விஷயமும் சொன்னோம்னா சில விஷயங்கள் கடந்து போக விரும்புறேன். காலங்கள் வருகிற போது நிச்சயமா உரிய பதில் இந்த வழக்கிலே கிடைக்கும். செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இல்ல தொடர்பு எதுவுமே நீதிமன்றத்தில் இருக்க போது அதை பத்தி பேசக்கூடாதுங்க. அதான் ஒரு தொடர்பு இல்லை என்பது நான் வாதத்தில் வைக்கப்பட்டிருக்கேன். எதுக்காக இந்த வழக்கில் இந்த வழக்கில் எதுக்காக நான் வந்திருக்கிறேன், என்ன வழக்கு, என்ன விவாதங்களை செய்து கொண்டிருப்பதை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கேன். நீதிமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது இதில் யாதொரு கருத்து சொல்லக்கூடாது. உங்களோட சேர்த்து 16 பேரை அதாவது ஊடகவியலாளர் கேட்கறீங்க, இல்ல ஊடகவியலாளர் கேட்கறீங்க. அதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா தொடர்பு நிச்சயமா நான் பதில் சொல்றேன். அது பொறுமையா கடைபிடிங்க.